வனிதாக்கா இருக்கீங்களா வீட்ல? வாரேன். அக்கா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவங்களோ? நீங்க ஒரு குரல் கூப்பிட்ட உடனே வாரேன்னு சொல்றாங்க. அவ்வளவு நல்லவங்களா? எங்க ஊர்ல எல்லாம் அப்படி இல்லப்பா. எவ்வளவுதான் வீட்டுக்கிட்ட போய் கத்தினாலும் வீட்டுல இருந்துகிட்டே இல்லன்ற மாதிரி லேட்டா தான் வாரேன்னு சொல்லுவாங்க. இவங்க சீக்கிரமா சொல்லிட்டாங்க. அவ்வளவு நல்லவங்களா? இவ அர்த்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டா. வர இருன்னு சொல்றது கூட எதுக்குன்னு நினைக்கிற? வீட்டுல இருந்து வந்திருக்கிறனே திங்க ஏதாச்சும் கொண்டு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு வாரேன்னு சொல்றேன். இவெல்லாம் எப்படியாப்பட்ட கேடு கட்டவ தெரியுமா? ஐயோ நல்லா சொல்லப்போ. ஓசிலே பெனாயில கிடைச்சாலும் குடிக்கிறாங்களே, அந்த மாதிரி ஓசி பார்ட்டியா இவ? அதான் அதேதான். இவ பெனாயில குடிக்கிற கேரக்டர் இல்ல. சும்மா கிடக்கு இந்த விஷத்தை எடுத்து குடிச்சுக்க வேஸ்டா போகுதுனாலும் அதவும் எடுத்து மடக்க மடக்கம் குடிச்சிடுவா. அந்த மாதிரி கேடு கட்ட இவ ஒரு கேரக்டர். பின்னாடி பேய். என்ன அனிதா இது பேயா இருந்த மாதிரி நிக்க? யார் அது? ஏக்கா இது என் பெரியம்மா பொண்ணு, என் தங்கச்சிக்கா. ஊர்ல இருந்து இங்க வந்தா, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேக்கா. ஓ உனக்கு பெரியம்மா பொண்ணா? தங்கச்சி முறையா? அதான் சைஸ்லயே உருவத்திலே ஒரே மாதிரி இருக்கீங்க. எப்படி உங்க குடும்பத்துல மொத்தம் எல்லாரும் ஒரே சைஸ்ல இருக்கிறீங்கம்மா? எல்லாம் ஓசி சாப்பாடோ? என்ன சொன்னீங்கக்கா? ஓசி சாப்பாடா? ஐயோ ஓசி சாப்பாடு நான் சொன்னேன். ஓசி சாப்பாடு இல்லம்மா, ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு குண்டாயிட்டீங்களோன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. உன் காதுல தப்பா விழுந்திருக்கு. அதானே பார்த்தேன். வனிதாக்கா நீங்க என் தங்கச்சியை வேணும்னா ஏமாத்தலாம், என்னெல்லாம் ஏமாத்தவே முடியாது. நீங்க ஓசி சாப்பாடுன்னு சொன்னது என் காதுல நல்லாவே கேட்டுச்சு. போதுமா? உங்களை விட ஒண்ணு நாங்க ஓசி சாப்பாடு சாப்பிட்றது இல்ல. வீடு வீடா போய்